இன்ஸ்டாகிராம் கோஃபவுண்டரே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட் பண்ணி கொடுத்து எப்படி இருக்கும். இதுதான் மைக் கிரீகர். இதுதான் இன்ஸ்டாகிராமோட கோஃபவுண்டர். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க யூஸ் பண்ற கிளாட் ஏஐயோட சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸர். இவர் ஜர்னில இருந்து நம்ம 3 விஷயம் கத்துக்கலாம். நீங்க எந்த ப்ராடக்ட் பில்ட் பண்ணாலுமே அந்த சொல்யூஷன் ஒரு யூசரோட ப்ராப்ளத்தை இமீடியட்டா சால்வ் பண்ணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவரோட செகண்ட் ஸ்டார்ட் அப் ஆர்டிஃபெக்ட். இதுக்கு ஃபெயில் ஆன காரணத்தை சொல்றாரு. இந்த ஆர்டிஃபெக்ட் ஸ்டார்ட் அப் என்னதுன்னா ஏஐ பர்சனல் நியூஸ் அசிஸ்டன்ட். ஒருத்தங்களுக்கு நியூஸை பர்சனலைஸா கொடுக்கறது தான் இந்த ஸ்டார்ட் அப்போட கோலே. ஆனா இவங்க ஹைப்பர் பர்சனலைசேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணதுனால இமீடியட்டா யூசரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணல. அதனால யூசர்ஸ் யாருமே ஸ்டிக் பண்ணல. இந்த ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆயிடுச்சு. இவரோட வாழ்க்கையில இருந்து செகண்டா நம்ம என்ன கத்துக்கலாம்னா, ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப மினிமலாவும் ஈஸியா பிவட் பண்ற மாதிரியும், அதாவது ஈஸியா வேற ஒரு ப்ராடக்டை மாத்துற மாதிரியும் நீங்க அதை பில்ட் பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கும் போது இன்ஸ்டாகிராம் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே கிடையாது. அது ஒரு லொகேஷன் ஷேரிங் ஆப். அந்த லொகேஷன் ஷேரிங் ஆப்ல நீங்க போட்டோஸ் வீடியோஸ் ஷேர் பண்ணலாம். ஆனா யூசர்ஸ் நிறைய பேர் வர யூசர்ஸ் எல்லாமே போட்டோஸ் அண்ட் வீடியோ ஷேர் பண்றது ரொம்ப மும்மரமா இருந்தாங்க. அவங்க அந்த லொகேஷன் ஷேரிங்கை ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பர்பன் அப்படிங்கிற கம்பெனியை உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் தான் வெளியே தூக்கி போட்டு அது வெறும் சோஷியல் மீடியா மாதிரி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ற மாதிரி மட்டும் வச்சாங்க. அதுதான் நம்ம இப்ப பார்க்கற இன்ஸ்டாகிராம். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, ஒரு டீமை எப்படி பில்ட் பண்றதுன்னு. நிறைய ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ்க்கு இருக்க பெரிய தலைவலி எப்படி ஒரு டீமை பில்ட் பண்றதுன்னு. இது இன்ஸ்டாகிராம் பில்ட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம்ல பேக் எண்ட் எழுதுவீங்க, iOS ஆப் பண்ணாங்க, டிசைன் பண்ணவங்க, கோட் பண்ணாங்க. இதுதான் வரும்னு அவங்க உட்கார்ல ரொம்ப ஜென்ரலிஸ்டாவும் ஃப்ளூயிடாவும் இருந்தாங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி இவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருந்துச்சு, ஆனா ஈகோவே இல்லை. இது ஒரு ரேர் காம்பினேஷன் சொல்றாரு. உங்களுக்கு இவரோட ஜர்னியை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் டாக், ஒரு பாட்காஸ்ட். லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் அப் பண்ற ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி, என்னடா ஸ்டார்ட் அப் பண்ணாம இருக்க, போய் ஸ்டார்ட் அப் பண்ணுடா அப்படின்னு போய் என்கரேஜ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. பை.